பெத்த புள்ளைய விட ஜாதி பெருசா போயிருச்சுல. மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கிற தரங்கம்பாடியில 19 வயசாகிற பார்த்திபன்கிற பையனும் 17 வயசாகிற பொண்ணும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ அவங்க 2 ஃபேமிலிக்கு தெரிஞ்சு வேற வேற கேஸ்ட்ங்கிறதுனால 2 ஃபேமிலிக்கு நடுவுல சண்டை வந்திருக்குது. அதுலயும் அந்த பொண்ணோட அப்பா ஜாதி பேரை சொல்லி பார்த்திபனை சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால பார்த்திபனோட சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே கேஸையும் ஃபைல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா என்னோட பொண்ணை காணோம்னு சொல்லி இன்னொரு கேஸை கொடுக்கிறாரு. அதான் போலீஸ் பார்த்திபன் மேல சந்தேகப்பட்டு பார்த்திபனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவர் அட்டன் பண்ணல. இதனால பார்த்திபனோட போனை ட்ரேஸ் பண்றாங்க. அது சாத்தான்குடிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துலயும் காட்டுது. சோ போலீஸ் அங்க தேடி போகும்போது தான் ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவுல இருந்த கீத்து கொட்டகையில பார்த்திபனும் அந்த சிறுமியும் தூக்கிட்ட நிலையில சடலமா மீட்கப்படுறாங்க. ஆனா இதை பார்த்த பார்த்திபனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இது தற்கொலை கிடையாது, ஜாதிய பாகுபாடால நடந்த ஆணவ படுகொலைன்னு கேஸ ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. காதலையும் நட்புலையும் ஜாதி பாக்குற நீங்க ஏன் சாப்பிடுற சாப்பாட்டுல ஜாதி பாக்குறது இல்ல? உங்களுக்கு அவசரமா இருக்கிறப்ப கிடைக்கிற ரத்தத்துல ஏன் ஜாதி பாக்குறது இல்ல? சிகிச்சை பாக்குற டாக்டர் கூட என்னோட ஜாதிக்காரனா தான் இருக்கணும்னு ஏன் சொல்றது இல்ல? இன்னும் சில பேர் இந்த வயசுல காதல்லாம் தேவையானு கேக்குறீங்க. அதை சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் பெற்றோரோட வேலை. தற்கொலை பண்ணிக்கிறதோ ஆணவ படுகொலை பண்றதோ இதுக்கு தீர்வு கிடையாது. உங்களோட ஜாதி பெருமையை குழந்தைங்க கிட்ட விதைக்காம எந்த நேரத்துல எதை பண்ணணுங்கிறத சரியா சொல்லி கொடுங்க. நல்லதை பாராட்டி தவற விமர்சிப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க.